அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 15/8/2025 ஆடி மாதத்தின் 30ஆம் நாள் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை. இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான நாள். கஷ்டங்கள் தீர, துன்பங்கள் தீர, கடன் தீர இந்த நாளில் தவறாமல் வழிபாடு செய்யுங்க. வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்மமுகூர்த்த நேரம் 6 to 7, 10 to 12 ராகு கால நேரம், மாலை 6 to 7, அதன் பின் பார்த்தீங்கன்னா சுக்கிரகூர நேரமான 8 to 9. இந்த நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் பூஜையை நல்ல வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. உங்கள் வீட்டில் சிலைகள் இருந்ததுன்னா தவறாமல் அபிஷேகம் பண்ணுங்க. சின்ன சின்ன சிலைகள் வைத்திருந்தாலும் இதை மாதிரி கடைசி வெள்ளிக்கிழமையில் பௌர்ணமி நாட்களில் நம்ம அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் கோயிலுக்கு போய் வழிபடுறவங்க முடிந்த அளவு கோயிலுக்கு உங்களால் என்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ எதுவாகனாலும் இருக்கலாம். மஞ்சத்தூளாக இருக்கலாம், இல்லை குங்குமமாக இருக்கலாம், எலுமிச்சம்பழமாக இருக்கலாம், இல்லை அபிஷேகத்துக்கு பாலாக இருக்கலாம், தயிராக இருக்கலாம், திருமஞ்சமாக இருக்கலாம். என்ன முடியுமோ அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. இல்லை கோயிலுக்கு கொஞ்சம் எண்ணெய் வாங்கி கொடுங்க. இல்லை கோயிலுக்கு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு கண்ணாடி வளையல், மஞ்சள் கயிறு, வஸ்திரம், இதை மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்கலாம். திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க, எனக்கு திருமண பாக்கியம் கைக்கூடி வரமாட்டேங்க அப்படிங்கிறவங்க நாளைக்கு அம்பாளுக்கு நீங்கள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யுங்க. அம்பாளுக்கு புடவை வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் கைகூடும். குடும்பத்தில் நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும் அப்படிங்கிறவங்க ராகு கால நேரத்தில் போய் தவறாமல் வழிபாடு செய்யுங்க. எப்போவுமே வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை. நம்பிக்கையோடு செய்கிற காரியங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அது மாதிரி வெள்ளிக்கிழமையில எக்காரணம் கொண்டும் முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது. இந்த 2 காரியத்தை எக்காரணம் கொண்டும் செய்யாதீங்க. இந்த 2 காரியத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா தரித்திரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் மங்களகரமான பொருட்கள்லாம் வாங்க. முடிஞ்ச அளவு மஞ்சள் வாங்கலாம், வெற்றிலை வாங்கலாம், கொட்டைப்பாக்கு வாங்கலாம், பச்சை கற்பூரம் வாங்கலாம், வசம்பு வாங்கலாம். இதை மாதிரி பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் வாங்கினீங்க, அதாவது செலவு செஞ்சு வாங்கினீங்க அப்படின்னா மேலும் மேலும் உங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கடன் தீர்வதற்கான சூழலும் உங்களுக்கு உண்டாகும். வெள்ளிக்கிழமை நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு நேரம் சொன்னேன் இல்லையா, வழிபாடு, அந்த எப்போ நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ பூஜையில் அந்த நேரத்தில் செய்யுங்க போதும். ஒரு மண் தட்டு எடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் வீட்டில் பித்தளை தட்டு இருந்துச்சுன்னா பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் கண்ணாடி தட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது. அது மேலே முதல்ல வெட்டி வேரை நல்லா பரப்பிக்கோங்க. வெட்டி வேரை பரப்பிட்டு ஒரே ஒரு துண்டு பார்த்தீங்கன்னா வசம்பு வைக்கணும், ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வைக்கணும். வச்சு கொண்டு போய் பூஜையில் வச்சு மனதார உங்கள் குலதெய்வத்தை மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க. இந்த 3 பொருளையும் ஒன்றா வச்சு வேண்டிட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த 3 பொருளையும் எடுத்து கொண்டு போய் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. அதை அடுத்த வெள்ளிக்கிழமையில எடுத்து நல்லா பொடி பண்ணி நீங்கள் சாம்பிராணி போடுவீங்க இல்லையா, அந்த சாம்பிராணியோட கலந்து தூபம் போட்டுக்கோங்க. இப்போ நான் சொன்ன எளிமையான இந்த சூட்சமத்தை தவறாமல் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்யும்போது செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓ மகாலட்சுமியே நமக என்னும் மந்திரத்தை டைப் பண்ணுங்க. மகாலட்சுமியின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.